எம்ஜிஆருக்கு இல்லாத மாசாங்க. அவர் வரனா ஜனங்களோட ஜனங்கள் நடந்து போவாருங்க. மாலை போட்டால் தூக்கி போட்டு போவார், குழந்தைங்களை கொஞ்சுவார், பாட்டியை கட்டி பிடிச்சிக்குவார், எல்லாம் தான் பண்ணியிருந்தார். இதில் திமுக நடத்தின காலத்தில் தலைவருக்கு இது ஒத்துக்காதுன்னு ஏசி மண்டபம் கேட்டு இருந்ததெல்லாம் இருக்குது. அப்படி ஏசி வசதி பண்ணி கொடுத்த அதிகாரிலாம் இருக்காங்க. அது ஒரு இதாச்சு திமுக போராட்டத்தில் போன கவர்மெண்ட்டில். 4 முனை போட்டியில் விஜய் காலை வாருவார், ஒரு பெரிய அளவு வாக்குகளை வாங்குவார், காலை வாருவார். சீமானும் தன் பங்குக்கு காலை வாருவார். இன்னொரு பக்கம் திமுகவுக்கே இருக்குல்ல, நமக்கே நமக்காகன்னு ஒரு ஓட்டு வச்சுருக்காங்கல்ல, சிறுபான்மையினர், பட்டியலின மக்கள், பெண்கள், இதுவும் விஜய்க்கு போகும். நடக்கலாம் என்ன நடக்காதா? மதிமுக வெளியில் போனப்போ மக்கள் விரோத 5 பேர் தீ குடிச்சாங்கல்ல, ஆமாம், எப்படி இருந்துச்சு? தலைவரே என்னை போயா தலைவரே எழுதினார்ல, என்னாச்சு சார்ல? டி ராஜேந்திர ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னா நான் பண்ணார் சார்ல. சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இவர்கள் கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. புரியுது. ஒரு குறிப்பிட்ட பெரிய சதவீதம் வாங்குவாங்க. அது யாருக்கு பாதகன்றதை நம்ம நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலைஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விஜய் வந்து நான் போராட்ட வடிவங்களை அறிவிப்பேன், பரந்தூர் மக்களுக்காக பேசுவேன், நேராக நான் போய் விஷயமா பார்ப்பேன் அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடும்னு நினைக்கிறீங்களா சார்? ஒன்றும் எடுபடாது. மக்களை கூட்டு போய் சிஎம் பார்த்தா வாங்கன்னு உட்கார வச்சு பேசி சரிங்க பார்க்குறேங்க, இல்லை நான் அது வரதுக்கும் தயங்க மாட்டேன், நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லைங்க, வாங்கன்னு போகிறாங்க, சரி கூப்பிட்டு போகிறீங்க. இவங்களாம் சொல்கிறாங்க விஜய் வந்தாலும் ஐயோ மக்கள் கூட்டம் கூடி எல்லாம் நெரிசல்லே செத்து போயிடுவாங்க, மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை அவர் வந்தாலே அப்படின்னு மாதிரிலாம் எல்லாம் ஒரே மாதிரி உருட்டுறாங்க. பார்த்தீங்களா? என்னமோ பெரிய அப்படியே அந்த இது வர மாதிரி 4 தடவை வந்து 5ஆவது தடவை விஜய் ரைட்டு அப்படின்ட்டு போகிறதுன்னு தான் இருக்கும். அதுக்காக என்ன இவர் ஒன்றும் வெளியே வராமையாக இருக்கிறார். இப்போ ஷூட்டிங்லாம் போனார், மற்ற இடத்துல அப்படியே நெருக்கிட்டா இருக்காங்க. இல்லை எல்லா இடத்துலையும் வெளியே தான் போய் பார்த்தேன். அப்புறம் என்ன, அந்த இடத்துல ஒரு ரசிகர்கள் ஒரு 1000 பேர் போட்டு நெருக்கிக்கிட்டு இருப்பான். ரோட்டில் போகிறோன்னு செல்ஃபி எடுப்பான். நம்ம ஊரில் சும்மா இருந்தாலும் செல்ஃபி எடுத்து போகிறான்ல. இந்த மோகன சுந்தரன் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பேசுவார். நேராக வந்து சார் ஒரு செல்ஃபி எதுடா செல்ஃபி எடுக்கிறீங்க? 4 நாள் ஒரு செல்லில் வச்சுருப்பேன், 4 பேர் காட்டுவேன், 5ஆவது நாள் அழிச்சிட்டு போகிறேன், இதுக்கு எதுக்கு செல்ஃபி? அவ்வளோதான். அப்போது இது ஒரு மோகமாக மாறிப்போச்சு. அவ்வளோதான். நான் தாண்டி ஒன்றும் இது கிடையாது. பொத்துன்னு வந்து விழுவான், மரத்து மேலேருந்து விழுவான். ஆனால் கொஞ்ச நாள் அவனே பார்ப்பான், அதான் வந்து நிற்கிறாரு அடிக்கடி, இதுக்கு எதுக்கு நம்ம மரத்தில் ஏறி விழணும்னு சொல்லிட்டு அப்படி நான் வந்துடுவோம். எம்ஜிஆருக்கு இல்லாத மாசாங்க. அவர் வரல ஜனங்களோட ஜனங்கள் நடந்து போவாருங்க. மாலை போட்டால் தூக்கி போட்டு போவார், குழந்தைங்களை கொஞ்சுவார், பாட்டியை கட்டி பிடிச்சிக்குவார், எல்லாம் தான் பண்ணியிருந்தார் அவர். அதுக்காக அவருக்கு அப்படியே ரஜினி கூடாத கூட்டமா? அதனால் இவருக்கெல்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டாருன்னு வச்சுங்க தலைவர். அவள் தான் அப்படியே இதாகி ஏர்போர்ட்டில் அந்த ஏர் ஷோவில் நடந்தது அந்த மாதிரி ஆகிடும். கும்பமேளா மாதிரி ஆயிடுச்சுன்னா 10 பேர் செத்து போயிட்டானா அப்படின்னு. அதெல்லாம் வந்து எப்போ தடவை ஒரு இதில் நடக்கிற ஒரு ஸ்டாம்ப் அது. அதை வச்சுக்கிட்டே உருட்டியிருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் சரி முதலமைச்சரை பார்க்க போகிறீங்க, அப்போ அப்பாயின்மெண்ட்டே கேட்டீங்க, கொடுத்துட்டாரு, என்ன பண்ணுவாங்க? நடைமுறை என்ன? நீங்கள் பெருசாக கூட்டத்தை கூப்பிட்டு போனாலும் ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க. சார் நிறுத்திட்டு முக்கியமாக நீங்களும் ஒரு 5 பிரதிநிதி போங்க. சரி என்னப்பா மனுலாம் ரெடியா? ரைட்டு. அப்போ போவீங்க, முதலமைச்சர் உக்காந்துருப்பார், பார்ப்பீங்க. சார் இந்த மாதிரி விஷயம் சரிங்க பார்க்குறேங்க, அப்படி இருக்குது சார், நான் பார்க்குறேன், பரிசீலிக்கிறேன். அதான் இதுவாங்க மாற்றும் போராட்டம் வச்சிப்பார் பண்ணிப்பார். இன்றைக்கி பரந்தூரில் வந்து இவர்களுக்கும் கௌரவ பிரச்சனையாக மாறிடுச்சு. கவர்மெண்ட்டும் எப்போதும் இல்லாத லெவலில் பரந்தூர் பிரச்சனையை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. எப்படி 35 லட்ச ரூபாலேருந்து 2 கோடி வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா கொடுத்துட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு வெளியில் 5 சென்ட் இடம் ப்ளஸ் வீடு கட்டுறதுக்கு கடன் உதவி ப்ளஸ்ஸு இன்னும் ஜாஸ்தியாகுது. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எதுக்கே போராடிட்டுன்னு சொல்லிட்டு கிளம்புறவங்களாம் இருப்பாங்க. இங்கே காசை வாங்கி வெளியில் இங்கே 1 ஏக்கர்னால் வெளியில் ஒரு 4 ஏக்கர் வாங்குற அளவுக்கு காசு இருக்குதுன்னா வாங்கிட்டு போய் செட்டில் ஆகுமே. இப்படி தான் கலைப்பாங்க கூட்டத்தை. 10 பேர் கலைஞ்சிட்டாங்கன்னா மீதி ஒரு 10 பேர் அப்படியே கலைய ஆரம்பிப்பான். அப்போ மீதி இருக்கிற ஒரு 5 பேரும் சரி வா கிளம்புவோம். ஏன்னா அரசு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு எதிராக பெருசாக அதிமுகவோ மற்றவர்களோ போராட்டத்தை அறிவிக்கலை. நீங்கள் எதாவது தெரியாமல் கையில் எடுத்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் அமிதாப் பச்சன்ற மாதிரி. பரந்தூர் பற்றி பேசும்போது மேல்மா பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நோக்கம் விவசாயிகள் பற்றி பேசுகிறதில்ல.
இந்த இஷ்யூ எடுத்தால் வேலை ஆகும்னு சொல்லியிருப்பாங்க, அந்த இஷ்யூ மட்டும் எடுத்து பேசுறது. லைம் லைட்டில் விவசாயிகள் பிரச்சனைனா நீங்கள் செயற்குழுக்கு முதல் நாள் தான் மேல் விவசாயிகள் போராடி அவங்கள தூக்கி போட்டு உள்ளே போட்டு அந்த கழிவறை தண்ணீர்லாம் கட் பண்ணாங்க. இதெல்லாம் நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்களா மாட்டீங்க? அப்போ அதையே நீங்கள் பேசும்போது இதையும் பேசணும்ல. இன்னும் காவிரி பிரச்சனை இருக்குது, மேகதாட்டு அணை கட்டுறேன்னு அவர் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அது இருந்தாலும் விவசாயிகள் பிரச்சனை. அப்புறம் அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த ஜூன் மாதத்துலலாம் இந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாசன நீர் பிரச்சனை இதெல்லாம் சேர்த்து பேசினா தானே விவசாயிகள் பிரச்சனை. வெறுமனே பரந்தூர் எடுத்துட்டேன், பரந்தூர் பேசுவேன், கூட்டமாக வந்து ஹார்ஷாக பேசிடுவோம் அப்படின்னா பேசிட்டு போன்றுவார். எப்போவுமே நீங்கள் ஒரு போராட்டம் ஒரு இந்த வடிவத்திலே வச்சுருந்தா தான் அரசுக்கும் பயம் இருக்கும். உன்னை வந்து நான் பார்க்குறேன்னா வாண்டுருவாங்க, கொடுன்னு வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவ்வளோதான். ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்கும் ஆளுநரை போய் சந்திச்சுட்டு வந்தார், பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் இருந்த மாதிரி தெரியும். அவ்வளோதான், வேற என்ன. போராட்டம் அன்னைக்கு அவங்க போராட்டத்துன்னு பயந்து போய் அரெஸ்ட் பண்ணாங்களா? அரெஸ்ட் பண்ண உடனே தாவேக இளைஞர்கள் தன்னெழுச்சியா இறங்கினாங்களா? அன்னைக்கு அரெஸ்ட் எல்லாம் நடந்தது. இங்கேருந்து பொதுச் செயலாளர் போனார், அவர் முன் அனுபவம் இல்லாதவர்ன்றதை கரெக்டாக காமிச்சாரா? போனவொன்னே பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க. நல்லா இந்த பிக் பாஸ் மாதிரி உக்காந்துருந்தார், எப்படா வெளியே விடுவான்னு பார்த்துருந்தாரு. வெளியே விட்டுன்னு ஓடிப்பிட்டார். அது பேர் அர்த்தம் அதுதானே, விட்டோன்னு ஓடி தானே போயிட்டார். ஆமாம். நீங்கள் அரசியல் தெரிஞ்சவரை என்ன பண்ணுவீங்க? வெளியில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்தது, மாணவிகளுக்கு என்ன நடக்குது, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, கோர்ட்டு எப்படி கண்டிச்சது, இது என் தலைவர் என்ன சொல்லிக்கிறாரு, அதை படிக்கிறது, இது எல்லாத்தையும் பேசுனீங்கன்னா அன்றைக்கி அது ஒரு பேச பொருளாக மாறும். ஆமாம். அப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியல தானே ஓடி போகிறீங்க. இன்னொன்று என்ன பயம், இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனா எப்பா நான் உன்னை விடலான்னு நினச்சோம், இப்போ வந்து நான் உன்னை ரிமாண்ட் பண்ணணும்னு தீர்மானிச்சிக்கிறோம், அப்படியே மேஜிஸ்ட்ரேட்டை போகலான்னா நம்மளுக்கு தான் அந்த வாழ்க்கையை அனுபவிச்சது கிடையாது. சார் பல பேர் வந்து போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஓட்டினதெல்லாம் கூட நம்ம அது பாவம் சின்ன பசங்க, அவங்களுக்குலாம் வந்து தெரியாது. நீங்கள் கொள்கை வழி நிற்கிறவங்க தான் பயப்படாமல் நிற்பாங்க. சும்மா ஜாலிக்கு சினிமா பார்த்துட்டு தலைவருன்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு வர்றவங்க போராட்டம்னு ஜாலியாக வந்துடுறான் வச்சுக்கோங்க. அவன் போலீஸ் வந்தாலே வண்டியில் வா ஏறுனாலும் அவன் என்ன நினச்சிக்குவாங்கன்னா கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. அவங்களுக்கு இந்த சட்ட நடைமுறை கூட தெரியாது. ஒரு போராட்டத்தில் அரெஸ்ட் பண்ணால் அது 110 கீழே நம்ம பேர் பதிவு பண்ணுவாங்க. இப்போ தான் வழக்கு போடுறாங்க, முன்னெல்லாம் அது கூட போட மாட்டாங்க. நாங்களாம் அரெஸ்ட் ஆகும்போது பேர்லாம் மாற்றி கொடுப்போம், ஜாலியாக இருப்போம். மதியானம் சாப்பாடு போட மாட்டாங்க. அப்படியே போட்டாலே அவனா ஒரு ஹோட்டலுக்காரனை மிரட்டி கட்டி அவன் அந்த மிரட்டலுக்காகவே எப்படிப்பட்ட சாப்பாடு கொடுப்பான்னு தெரியும். இவ்வளோ ஒன்று இப்போ இது வரும், அதுக்கு வேறு தோழர்கள் போராட்டம் மதிய உணவு எங்கே சார் 4 மணிக்கு வரும். இவ்வளோ ஒன்று காஞ்சி போன ஒரு புளியோதரையும் ஒரு வடை இருக்கும், அந்த வடை கூட சில சமயத்தில் இருக்காது. சில சமயம் நாங்களே அப்படியே வெளியே போய் சார் சாப்பிட்ணும்ல, சாப்பாடு வந்துச்சா இல்லை, அப்புறம் டீக்கு சாப்பிட்டு வரோம் அப்படின்னு போயிட்டு வருவோம். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போ இதில் திமுக நடத்தின காலத்தில் தலைவருக்கு இது ஒத்துக்காதுன்னு ஏசி மண்டபம் கேட்டு இருந்ததெல்லாம் இருக்குது. அப்படி ஏசி வசதி பண்ணி கொடுத்த அதிகாரிலாம் இருக்காங்க. அது ஒரு இதாச்சு திமுக போராட்டத்தில் போன கவர்மெண்ட்டில். அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாத அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, அவன் நினச்சிக்குவான் போனவொன்னே அந்த ஜெயிலில் நிற்பார், மகனே என்னடா பண்ணிட்டாங்க அம்மா, எப்படியும் வெளியே வந்து விடுவேன், நீ கவலைப்படாது, கண்மணியை பார்த்துக்கொள் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. காலையில் கைதாகி சொல்லனா துன்பங்களை அனுபவித்து மாலையில் விடுதலை ஆகிட வேண்டியதுதான். என்ன அது 6 மணி ஆனோன்னா ஏய் உர்றாகிறான்னு சவுண்டு விட்டு இந்த அண்ணாமலை பண்ணார்ல, ஏய் 6 மணி விட மாட்டேங்கிறேன்னு அது ஒரு ட்ரோல் ஆயிடுச்சு. அப்புறமா 7 மணிக்கு விட்டாங்க. அந்த மாதிரி தான் ஆகுமே தவிர வேறு ஒன்றும் நடக்காது. இன்னொன்று கும்பலாக கேஸ் போடுறாங்களா 153 அனுமதியின்றி கூடுதல், அது இதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து சும்மா போட்டு வச்சுட்டு ஃபார்மாலிட்டிஸ்க்காக அது இதாகிடும். எல்லாரையும் பிடிச்சின்னு உள்ளே வைக்க முடியும்? ஜெயில் தாங்குமா? 15 நாள் ரிமாண்ட்னு அவ்வளோ பேர் சோறை போட்டு அவனுக்கு இப்போ அந்த அடையாளம் பார்த்து விடிஞ்சிரும். அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. இந்த பசங்களுக்கு தெரியாதுல்ல, இவன் பார்த்ததெல்லாம் என்ன பார்த்துருப்பான், பிடிச்சா ஜெயிலு, அதனால் ஓடி போனாங்க. அதை வேணும் இவங்க பெருசாக ட்ரால் பண்ணிக்கிட்டு நம்ம இவங்கெல்லாம் பல போராட்டங்கள் களம் கண்டவர்கள் மாதிரி. புரியுது சார். மீண்டும் வரேன், 4 முனை போட்டியில் முந்த போவது யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. 4 முனை போட்டியில் விஜய் காலை வாருவார், ஒரு பெரிய அளவு வாக்குகளை வாங்குவார், காலை வாருவார். சீமானும் தன் பங்குக்கு காலை வாருவார். அப்போ 2 பேரும் சேர்ந்து காலை வாரும் பொழுது இதில் தடுக்கி விழுறவங்க யாரோ அவர்கள் தோற்று போவார்கள். கொஞ்சம் ஆடி கீடி அப்படி நின்ட்டார்னா அவர் ஜெயிப்பார். அதில் எனக்கு தெரிந்து அதிகபட்சமாக விஜய் காலை வார போவது திமுகவுடைய கோர் ஓட்டுகள் தான். அதாவது 2 வகையான ஓட்டுகள் இருக்குது. திமுக எதிர்ப்பு வாக்குகள், அது அதிமுக அந்த கூட்டணி போய்கிட்டு இருக்கோம், அதே விஜய் வாங்குவார்னு உருட்டுறாங்க.
இன்னொரு பக்கம் திமுகவுக்கே இருக்குல்ல, நமக்காகன்னு ஒரு ஓட்டு வச்சுருக்காங்கல்ல, சிறுபான்மையினர், பட்டியலின மக்கள், பெண்கள், இதுவும் விஜய்க்கு போகும். அப்போ யோசிச்சு பாருங்கள், திமுக எதிர்ப்பு வாக்குகளை குறிப்பிட்ட சதவீதம், இப்போ 15 வாக்கு இருக்குன்னா 5 வாக்கு விஜய், 10 வாக்கு என்டிஏக்கு போகுது. என்டிஏவுடைய வாக்குகள் இருக்குது. நீங்கள் இங்கே திமுகவுடைய கோர் ஓட்டு இது ஒரு 11% சிறுபான்மை, ஒரு 7% 8% மேலே ஜாஸ்தியாக இருக்கும் பட்டியலின மக்கள். அதுன்னு சேர்த்து இந்த வாக்குகளில் ஒரு கணிசமான பகுதி விஜய்க்கு. பட்டியலின மக்கள் இளைஞர்கள் பெரும்பாலும் விடுறது வாய்ப்பு இருக்குது, சிறுபான்மை மக்களும் விடுறது வாய்ப்பு. இதுவும் போய் எதிர்ப்பு ஓட்டுகளும் மற்றொன்று வாங்கினா இந்த தட்டு தூக்கும்ல. அப்போ லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு காலை தடி விடும்போது அப்படி இப்படி ஆடிட்டு நிற்கிறதுனா என்டிஏ நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 4 முனை போட்டியில் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான வாய்ப்புகள், பிரச்சாரம், பலம், மற்ற விஷயங்கள் இந்த 6 மாதத்தில் பெரிய அளவில் பிரச்சாரம் போகிறது, அரசுக்கு எதிரான ஒரு இதெல்லாம் பண்ணால் என்டிஏக்கு அது வாய்ப்பாக அமையும். அதுக்கு நடுவில் பாமகவை ஒன்றுபட்டு, இல்லைன்னா அன்புமணி தலைமையிலான பாமக இணையிறது, தேமுதிக இணையிறது, பெரிய அளவில் பிரச்சாரம் கொண்டு போகிறது, இங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆகுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் நடந்துடைய பலனும் 2 பேருக்கும் சாதக பாதகம் அமையும். அந்த வகையில் இன்றைக்கி இருக்கிற நிலமை, நான் ஜோசியம் சொல்லலை, இன்றைக்கி இருக்கிற நிலமையில் உங்களுக்கு பெரும்பாலும் என்டிஏக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இவர்கள் கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. புரியுது. ஒரு குறிப்பிட்ட பெரிய சதவீதம் வாங்குவாங்க. அது யாருக்கு பாதகன்றதை நம்ம போக தான் தெரியும். புரியுது. செப்டம்பரில் இவர் வரான்றாங்கல்ல, இவர் சும்மா நீட்டு ஒன்றும் நீங்கள் நீட்டு தான் வாழ்க்கை நினச்சிக்காருன்னாரு, உடனே ஒரு அடி அடிச்சாங்களா? ஆமாம், திமுக திருப்பிட்டு அடிக்கணும்ல. நான் என்ன சொன்னேன், நீட்டு மட்டும் தான் நான் வாழ்க்கை, இப்போவும் சொல்கிறேன், நீட்டு மட்டும் தான் வாழ்க்கையா? வாழ்க்கையில் 1000 இருக்கியா? படிப்பு மட்டும் தான் வாழ்க்கையா? நான் படிக்கலை, நான் சினிமா துறையில் வந்தேன், அதுக்காக படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இதுலேயே இதுதான் இல்லை, தோத்துட்டா தேர்வில் தோல்வி அடைந்தால் தற்கொலைன்றது பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். நீ உட்காந்து நீட்டு கையெழுத்து, நீட்டு விலகுன்னு உருட்டிகிட்டு இருக்கிற, இன்ன வரைக்கும் உன்னால் பண்ண முடியுதா? சரி, பண்ண முடியலன்னு தெரியுதில்ல, அந்த மக்களுக்கு அந்த இவர்களுக்கு என்ன பயிற்சி மையம், என்னென்ன உதவி பண்ணிக்கிற? சும்மா உட்காந்து கண்ணீர் விட்டுனுக்கிற, கதை விட்டுனுக்கிற, நடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பேசணும்ல. பேச முடியல. நீ பேச ஆரம்பித்தோடனே உன்னை அடித்த உடனே பேசுகிறதே விட்டுட்டீங்கல்ல. அடுத்து 4 நிகழ்ச்சி நடக்குது, பேசுறதே விட்டுட்டீங்க. வாழும் காமராசர்னு சொன்ன உடனே, கிண்டல் பண்ண உடனே பயந்து போய் இனிமேல் சொல்லாதீங்கன்னு சொன்னார். நீ தைரியமான தான் என்ன பண்ணணும்? வாழும் காமராசர் சொன்னால் கிண்டல் பண்ணாங்கல்ல. நடமாடும் எம்ஜிஆரே, அம்மா உருவில் வந்தவரே, இந்த மாதிரி ஒரு 10 இது கண்டுபிடிச்சி 10 பேரை விட்டு சொல்ல விடு. ஏறிட்டோம் தானே பண்ணணும், இதானே வீரம். ஐயோ சொல்லாதீங்க அப்படின்னா, அப்போ செப்டம்பர் நீ கிளம்பும் போது ஒரு கூட்டத்தில் எதாவது பேசுவீங்க, அடி செம்மடி அடிப்பான். ஆமாம். உடனே அடுத்த கூட்டத்துக்கு இன்னும் அடிப்பான். அப்போ எப்போ நான் வரலப்பா, மழை வேறு பெய்யுது, நான் அப்புறமா வரேன் தலைவரை, மழை டிசம்பர் வரைக்கும் பெய்யும் தலைவரை, அப்போ ஜனவரிலேருந்து வரேன், ஆதவர்ஜன் வருவார், ஜனவரியிலேருந்து பாருங்கள். இதுதான் நடக்க போகுது. இதெல்லாம் மீறி பண்ணாங்கன்னா உண்மையிலே பாராட்டலாம் சார். ஆனாலும் அதிமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் விஜய் இப்போ வச்சுட்டே இருக்காரு. அதிமுக விமர்சிக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதை விட்டுருங்க, ஏன்னா இப்போ முடிஞ்சு போச்சு. சாஃப்ட் கார்னர், ஹார்டு கார்னர்லாம் இப்போ 26லேயே அதிமுக ஆட்சி பிடிச்சிச்சு, திமுக தோற்று போச்சுன்னா 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒருவேளை இவங்க திமுக கூட கூட்டு சேர்ந்து பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு இந்தியா கூட்டணியில் இணைகிறேன்னு கூட விஜய் இணையலாம். விஜய் எப்படி பண்ணுவார்? நடக்கலாம். என்ன நடக்காதா? மதிமுக வெளியில் போனப்போ மக்கள் 5 பேர் தீ குளிச்சான்ல. ஆமாம். எப்படி இருந்துச்சு? தலைவரே என்னை போயா தலைவரே வீணார்ல, என்னாச்சு? சேர்ல டி ராஜேந்திரன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் பண்ணார் சேர்ல. காங்கிரஸ் திமுக எப்படிங்க வந்துச்சு? காங்கிரஸை இழுத்துன்னு தானே வந்துச்சு. இப்போ சமீபத்தில் கமலஹாசனும் அதுக்கு ஒரு உதாரணம். டிவி வேற ஓடிச்சிட்டாருங்க, அவர் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் இதுதான் அரசியல். அதனால் விஜய் நாளைக்கு போய் கை கோர்த்து பாஜக அதிமுக என்டிஏ வரக்கூடாது இந்தியாவில், அந்த ஒரே நோக்கத்திற்காக காங்கிரஸுடன் கரம் கோக்கிறேன், இவங்களோட இல்லைங்க, மோசமானவங்க, அவங்களோட தான் கரம் கோக்கிறேன்னு கோத்துட்டா என்ன பண்ணுவீங்க? 5 சீட்டு இதெல்லாம் நடக்குங்க. ஏன்னா தோத்துட்டா அவர் என்ன பண்ணுவார்? இவ்வளோ பரபரப்பு இருக்கும் போது 70 வயசு 2 பெருசுங்களும் கிளம்பிச்சு பிரச்சாரத்துக்கு. ரெண்டும் ஒன்று ரோட்டு வீடு வீடாக போகுது, ஒன்று வண்டி எடுத்துக்கின்னு விவசாயிகள் பார்த்து. உனக்கு தான் 50 வயசு இளைஞர்ன்றல்ல, எப்போ கிளம்புற? கம்முனுக்குற கேட்டால் செப்டம்பரில் வருவேன். இவங்களே போகிறாங்க, ரெண்டும் வளர்ந்த கட்சி, அவங்களுக்கு தேவையே கிடையாது, அவங்களே போகிறாங்க. இவர் இப்போ தான் வந்துக்கிறாரு,
இன்னும் என்னன்னு கூட பரிசை பற்றி பார்க்கல. ஆனால் இவர் மல்லமா இப்படி பண்ணுறவர் 26 தோற்று போயிட்டார் வச்சுக்கோங்க. ஷூட்டிங் போவாரா இல்லை டெய்லி மகள் பிரச்சனைக்கு வருவார் சார்? 31 வரைக்கும் கட்சியை கட்டமைப்போம் அப்படின்ற மாதிரி அது இவர் பார்த்துக்காப்புல. யார்? புசியான நம்ம ஜான் நல்லா கட்டமைக்கிறாரு, அவர் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்றவாப்புல. அப்படியா நீங்கள் சொன்னால் ஓகே ஜான் ப்ரொசீட் அப்படின்றவாங்க. 2 பேர் சேர்ந்து ஓசோன் படலமாக யாரையும் உள்ள விடாமல் பார்த்துக்குவாங்க. இவர் எப்பா கூப்பிடுவா நெல்சனை கூப்பிடு, அட்லி எங்கே இருக்க, இந்திக்கு போயிட்டாப்புல. நமக்கு ஒரு படம் பண்ணிட்டு போக சொல்லுப்பா, பேன் இண்டியா மூவியாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் நெல்சனு, லோகேஷ் கனகராஜ், அப்போ யாராவது புதுசாக வந்துடுவாங்க திடீர்னு. அப்போ அவங்களையும் சேர்த்துக்கோ. ரைட்டு, 5 படம் 5 வருஷத்துக்கு. ஏன்னா இப்போவே அவர் வரலல்ல, அப்போ எப்படி வருவார்? அதுக்கப்புறம் 29 அட எம்பி பார்த்துக்கலாம். 31 தான் நம்ம முதலமைச்சர் ஆகணும், அது வரைக்கும் ஜாலியாக இருப்போம் தானே இருப்பார். அவ்வளோதான். புரியுதுங்க சார். நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி. மற்றும் ஒரு கால் சந்திக்கும். நன்றி சார்.